நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காராமணி வாங்கினீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு பொருள் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாகவே காராமணி வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக சுகர் பேஷண்ட் வந்து வாரத்தில் ஒரு 3 வாட்டியாவது இதை சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து காராமணி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ பொரியல் பண்ணணுமோ அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு தண்டு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த எட்ஜஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த வெட்டுற பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் சின்ன சின்ன பீஸாக வெட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து தேவையான அளவு வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு கடுகு கொஞ்சமாகவும், அதுக்கூட வந்து சீரகம் வந்து கொஞ்சமாகவும், அதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சமாகவும் போட்டு கொஞ்சம் கடுகு வந்து வெடிக்கிற அளவுக்கு வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டு நல்லா வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பூண்டு வந்து கொஞ்சம் வந்து கலர் மாறணும். அந்த கலர் மாறின வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமே வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து நல்லா நறுக்கிட்டு இதை வந்து இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவோ இல்லை வந்து ஒரு 1/2 டீஸ்பூனோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காராமணியை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. காராமணியை ஃபுல்லாக வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து அந்த மசாலா வந்து ஃபுல்லாக வந்து பரவுற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த காராமணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து வேகணும். நம்ம வந்து நிறைய பேர் வந்து குக்கரில் வேக வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த நம்ம சட்டிலேயே வடை சட்டிலேயே நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இது எப்படி வேக வைக்கணும்னா கொஞ்சம் நல்லா இந்த ஃபுல்லாக கலர் மாறினதுக்கப்புறமே இந்த மசாலாலாம் ஃபுல்லாக பரவுனதுக்கப்புறமேலு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணியோட அளவு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அது 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிட்டாலே போதும். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நறுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மூடி போட்டு வச்சு கொஞ்சம் நடுவில் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி மாற்றி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த காராமணி வந்து ரெடி ஆகிருக்கும். ஃபைனலாக இந்த வேர்க்கடலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துட்டு இதை தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க. நல்லா சாப்பிடும்போது நமக்கு நல்லா தட்டுப்படணும். அந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலை சேர்த்து பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம நார்மலாக வந்து இந்த வேர்க்கடலையை நம்ம போட்டுட்டு நம்ம கிளறும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பசையும் நமக்கு வெளில வரும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு. சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலையை யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வேர்க்கடலையை வறுத்து இது பண்ணாங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து வறுத்த வேர்க்கடலையை யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்திக்கு நீங்கள் சைடிஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.